நிகிதா வணக்கம். 18வது நாளாக போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த போரில் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படக்கூடியது ஈரானுடைய மிக முக்கியமான 2 தலைவர்களை இந்த தாக்குதல் போர் மூலமாக கொல்லப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக ஈரானுக்கு மிகப்பெரியது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஈரானுடைய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி இவர் மிக முக்கியமான ஒரு சீனியர் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிக முக்கிய அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களாக இருக்கிறார். இந்நிலையில் அவர் ஏற்கனவே கொல்லப்பட்ட அயதுல்லா அலி கமேனி, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனியுடைய பாதுகாப்பு ஆலோசகராக செயல்பட்டவர். அவர் மறைந்த பிறகு தற்போது நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல், போர் மற்றும் அது தொடர்பான பல்வேறு தாருண நடவடிக்கைகளுக்கு மூளையாக செயல்பட்டு அதற்கான வியூகங்களையும் வகுத்து கொடுத்து வந்திருந்தவர் தான் ஈரானுடைய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி. இவர் தற்போது இந்த போரில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈரானுடைய சக்தி வாய்ந்த தேசிய பாதுகாப்பு தலைவராகவும் லாரிஜானி இருந்தார். அவர் கொல்லப்பட்டிருப்பது என்பது ஈரானுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. இவரோடு மட்டுமல்லாமல் புரட்சிகர பாதுகாப்பு படையினுடைய தன்னார்வலர்களை கொண்டு முற்றிலுமாக தன்னார்வலர்களை கொண்ட பசித் படை பொறுத்தவரையில் அது முற்றிலும் முழுக்க தன்னார்வர்களை கொண்டு இயங்கப்படக்கூடிய ஒரு படையாக, பாதுகாப்பு படையாக இருக்கிறது. அது உள்நாட்டு கலவரங்கள் பிரச்சனை ஏற்படும் போது இந்த படை தலையிட்டு அதை சரி செய்யக்கூடிய பணி மேற்கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு படையாக இருக்கக்கூடிய அந்த படையினுடைய தலைவர் குலாம் ரிசா சுலைமானியும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி 2 முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டது என்பது இந்த போரில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஈரானுடைய சக்தி வாய்ந்த தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய மகனுடன் ஒரு பதுங்குமிடத்தில் தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அந்த செய்தியில் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்தியில் லாரிஜானி ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானுடைய தலைமையை தொடர்ந்து வேட்டையாடுமாறும் அவரும் பிரதமரும் ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்திருக்கிறார். அதாவது இஸ்ரேல் காட்ஸ் பொறுத்தவரை தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், லாரிஜானி ஒழிக்கப்பட்டு விட்டார் என்றும் ஈரானுடைய தலைமையை தொடர்ந்து வேட்டையாடுமாறு பிரதமரும் ராணுவத்திற்கு அறிவுறுத்தியதாக இஸ்ரேல் உடைய அதிகாரப்பூர்வ அதிகாரிகள் எல்லாம் ராணுவத்திற்கு அறிவுறுத்தியிருப்பதாக கூட இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த போர் தொடங்கிய முதல் நாள் 28ஆம் தேதி அன்றே சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவரை தொடர்ந்து உயிரிழந்த இந்த போரில் கொல்லப்பட்ட மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்படக்கூடியதான் லாரிஜானி. அவர் அயதுல்லா அலி கமேனிக்கு பிறகு மிக முக்கியமான தலைவராக பிரதமர் இருந்தாலும் கூட அவரோடு நெருங்கிய பழகி அவருக்கு மிக முக்கியமான ஆலோசனை வழங்கிய தலைவராக இருந்தவர் தான் லாரிஜானி. அவர் கொல்லப்பட்டிருப்பதும் மிகப்பெரிய ஈரானுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஈரான் தரப்பு இது தொடர்பான அறிவிப்பு எதுவும் அவர்கள் வெளியிடவில்லை. அதை அவர் முற்றிலுமாக மறுக்கிறார்கள். அதே சமயத்தில் லாரிஜானியிடமிருந்து அடுத்தது அறிவிப்புகள்லாம் வரும், ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வரும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அதுபோன்று எதுவும் வரவில்லை. ஈரான் மறுப்பது என்பதும் அதற்கான ஆதாரம் இல்லை என்பதுதான் தெரிகிறது. இஸ்ரேல் கூறியது போல லாரிஜானி கொல்லப்பட்டதாக தான் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களாம் தெரிவிக்கின்றன. 2025 கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசாக்ஷியானால் லாரிஜானி NSNC-னுடைய செயலாளராக ஈரானுடைய மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டதுதான் லாரிஜானி. அதைத் தொடர்ந்து அவருடைய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மறைவை அடுத்து மிக முக்கியமான ஆலோசகராக செயல்பட்டு வந்தார். கடந்த 2008 முதல் 2020 வரை 12 ஆண்டுகள் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகராக கூட பணியாற்றியிருக்கிறார். 2008 முதல் 2012 வரை நாடாளுமன்றத்தின் கொள்கைவாத பிரிவுக்கு தலைமை வகித்த போதிலும் கூட சமீபத்திய ஆண்டுகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு போர் தளபதியாக கூட செயல்பட்டு வந்தார். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருப்பது என்பது இந்த போரில் தற்போதைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானுடைய பசித் படைப்பிரிவு தளபதியும் தங்களுடைய விமானப்படை கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறார்கள். அவரும் மிக முக்கியமான ஒரு தலைவர் தான். இப்படி அடுத்தடுத்து 2 தலைவர்கள், ஈரானுடைய மிக முக்கியமான 2 தலைவர்கள் போரில் கொல்லப்பட்டிருப்பது என்பது இந்த போரில் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கூடிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகின்றது. நிகிதா.